ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரூல்ஸ் ஹேபிட்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதிலிருந்தும் டெஃபினட்டாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் 2-3 மெத்தட் இருக்குது. சிம்பிளான மெத்தட் இருக்குது, அப்புறம் 2 0 வரக்கூடிய மெத்தட் இருக்குது, சிங்கிள் 0 வரக்கூடிய மெத்தட் இருக்குது, அண்ட் தென் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தடில் ரூத் அரேயில் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நம்ம இந்த 00 மெத்தடை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இது கண்டிப்பாக ரூத் அரே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். 90% ரூத் அரே ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்க க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ரூத் அரே ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ரூத் அரேவுக்கு முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா S⁻6 அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் முதல்ல அந்த S⁻6 எழுதிக்கணும். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து தான் நீங்கள் ரூத் அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே நாம் S⁻6 இருக்கிறதுனால இந்த S⁻6 எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த பவர் பொறுத்தளவுக்கு பாருங்கள் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ அதனால் நம்ம ஈவன் பவர்ஸ் மட்டும் இப்போ எடுத்து எழுதணும். ஸோ S⁻6, அடுத்தது 8S⁻4, அடுத்தது 20S², அடுத்தது 16. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ அதோட S⁻6க்கு கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்து S⁻4க்கு எழுதணும்னா 8 வரும், S²க்கு 20, லாஸ்ட் S⁻0க்கு 16. இதை நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம், R1, அதாவது ரோ 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ரெண்டாவது அடுத்தது S⁻5, அதாவது ஆட் பவர்ஸ். ஸோ ஆட் பவர்ஸ் என்னென்னு இருக்குது, S⁻5, S⁻3, S⁻1. இது 3 மட்டும்தான் இருக்குது, 3 மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ S⁻5 பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 2, S⁻3க்கு பக்கத்தில் 12, S-க்கு பக்கத்தில் 16. இங்கே எதுவும் இல்லை, இங்கே டேஷ் போட்டுக்கிட்டு இது R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரோவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த ரோவாக இருந்தாலும் சரி, ஸோ காமனான நம்பர் மினிமம் 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் கூட டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் ரோவே பாருங்கள், நீங்கள் 2ஆல் டெஃபினட்டாக டிவைட் பண்ணலாம். ஸோ அதனால் இங்கே டிவைட் R2/2 அப்படின்னு எழுதிட்டு இந்த செகண்ட் ரோவை மட்டும் நாம் ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செகண்ட் ரோவை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணி ரீரைட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் அதே S⁻5 போட்டுக்கிறோம். ஸோ நம்ம மறந்தாப்பில் S⁻4ன்னு எழுதிடக்கூடாது. ஸோ ஏன்னா அதைத்தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி ரீரைட் பண்ணுற போகிறோம். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1 வரும், இங்கே 6 வரும், இங்கே 8 வரும், இங்கே டேஷு, இது அகைன் R2. ஸோ இந்த R2 தான் மறுபடியும் இப்படி ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது இந்த R1, R2 வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், R3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த R1ஐயும் R2வையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதை ஹைட் பண்ணிக்கிட்டு இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இந்த R1, R2 தான் நம்ம இப்போ மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 1 × 8 மைனஸ் 6 × 1 டிவைடட் பை இந்த 1. ரெண்டாவது அதே 1 × 20 மைனஸ் 8 × 1 டிவைடட் பை சேம் இந்த 1. எல்லாத்துக்குமே டினாமினேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் போட்டுக்கணும், மறந்துடாது. மூணாவது 1 × 16, 1 × 16 மைனஸ் இங்கே எதுவும் இல்லைன்னா 0 × 1 டிவைடட் பை அகெயின் அந்த சேம் 1. சரிங்களா? ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கவனமாக இந்த டினாமினேட்டரில் என்ன வரணுமோ அது கரெக்டாக போடுங்க. ஸோ இங்கே S⁻5 அடுத்தது என்ன வரும், S⁻4. ஸோ இங்கே 8 - 6 என்ன கிடைக்கும், 2. 20 - 8 என்ன கிடைக்கும், 12. அடுத்தது 16 - 0 அகெயின் 16. இது R3. ஸோ இந்த R3யும் பாருங்கள் 2, 12, 16 வருது. இதையும் எதால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும்,
இந்த 2ஆல் டிவைட் பண்ண முடியும். again divide R3 by 2. மறுபடியும் மறக்காம அதே s power 4 தான் 1 6 8. இது R3. இந்த R3 தான் நம்ம again rewrite பண்ணியிருக்கோம், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதை விட்டுறணும், சரிங்களா? இந்த R3 தான் நம்ம இதை ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு R2ங்கிறது இது R3. ஸோ இந்த R2வையும் R3யும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா R4. ஸோ R2வையும் R4ஐயும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 into 6 minus 6 into 1 divided by இந்த 1. Again 1 into 8 minus 8 into 1 divided by இந்த 1. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 6 minus 6 0 divided by anything வந்தாலும் மேலே 0 ஆகிடுச்சுனாலே இது 0 தான். அதே மாதிரி இங்கே 8 minus 8 இங்கே என்ன வரும், 0 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. இதை நீங்கள் எங்கே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம்னா 2 ரோ ஈக்குவலாக வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ரோ டெஃபினட்டாக 0 ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 168, இங்கே பார்த்தீங்கனாலும் 168. R2வும் R3யும் ஒரே எலமெண்ட்ஸாக வருது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரோ கண்டிப்பாக என்ன ஆகிடும், எல்லா எலமெண்ட்டும் 0 ஆகிடும். ஸோ இப்படி 0 வந்துச்சு, ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த எப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய ரூட் அரை எல்லாமே என்னவாகும், இதுக்கப்புறம் வர எலமெண்ட் எல்லாமே 0வாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த R3யை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இந்த R3 எதில் ஸ்டார்ட் ஆகுது, s power 4. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணுங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே எது 0 ஆயிருக்குதோ, எந்த ரோ 0 ஆயிருக்குதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோவுக்கு போகணும். அங்கே என்ன பவர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, s power 4. அப்போ 1 into s power 4. இப்போ நம்ம இங்கே எல்லாமே எப்படி எழுதிட்டு வரோம், ஈவன்னா ஈவன், ஆடுனா ஆட் பவர். ஸோ அப்போ இங்கே என்ன பவர் இருக்குது, s power 4 இருக்குது. ஸோ s power 4ங்கிறது ஈவன் பவர். ஸோ அப்போ இங்கே 1 into s power 4. ஸோ தட் இஸ் a equal to s power 4 plus 6 into s squared plus 8 into s power 0, that is constant. சரிங்களா? ஸோ இதுவே இந்த இடத்த s power 3ன்னு வந்திருந்ததுன்னா s power 3 s power 1 அப்படி கொண்டு போய்க்கணும். இங்கே ஈவன் பவர் வந்ததுனால s power 4 1 into s power 4 plus 2 into s square plus 8 into s power 0 அப்படின்னு எழுதிக்கணும். இதை தவறாக எழுதிடாதீங்க, அதுக்கப்புறம் வர எல்லா ஆன்சரும் தப்பாயிடும். ரைட், இந்த ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதிலிருந்து dA by ds ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ dA by dsங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏவை எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வரும் 4s³ ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துச்சுன்னா 6 into 2 என்ன கிடைக்கும், 12s பவரில் ஒன்று குறைஞ்சிரும். கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 4s³ ப்ளஸ் 12sன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நாம் இந்த s power 5 சாரி s power 3 s power 4 அதுக்கு அடுத்தது s power 3. இந்த s power 3யை ரீரைட் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன s power 3 பக்கத்தில் என்ன இருக்குது, 4. இந்த 0 பதில் இப்போ நம்ம புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், அது 4. அடுத்தது s power 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 12. சரிங்களா? இந்த 0 0 பதில் நம்ம புதுசாக 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் எழுதியிருக்கோம். 4 12 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற R4. ஸோ இந்த R4 பாருங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே டைரெக்டாக 4ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் R4 by 4 டிவைட் பண்ணோம்னா s³ again s³ தான் வரும். ஏன்னா அதை தான் டிவைட் பண்ணி ரீரைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1, இங்கே 3, இங்கே எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதை நாம் விட்டுறணும், இந்த ரெண்டையுமே விட்டுறப்போம். ஸோ R3 எடுத்துக்க போகிறோம், R4 எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டையும் வச்சு தான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், R5. ஸோ
இந்த R4ஐயும் இந்த R3 வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், R5 கண்டுபிடிக்க போகிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 into 6 minus 3 into 1 divided by 1. Again 1 into 8 minus இங்கே எதுவும் இல்லைன்னா 0 into 1 divided by 1. So 6 minus 3 நமக்கு என்ன கிடைக்கும், 3. 8 minus 0 8. So that is R5. இதுக்கு அடுத்தது நம்ம s power 1. R4ஐயும் R5ஐயும் வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், R6 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 minus 8 into 1 divided by 3. So 9 minus 8 1 1 by 3 equal to 0.33. That is R6. So finally என்ன கண்டுபிடிக்கணும், s power 0. ஸோ R6 கண்டுபிடிக்கிறதுக்கு R7 கண்டுபிடிக்கிறதுக்கு R5 R6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 0.3 into 8 minus 0 into 3 divided by 0.3 போட்டோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். அதுதான் என்னது R7. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ரூட் அரே கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ ரூட் அரேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் தான் முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு காலத்தை வச்சு தான் கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக, எத்தனை ரூட் ரைட் சைடு போகுது, எத்தனை ரூட்ஸ் லெஃப்ட் சைடு வருது அப்படிங்கிற கன்க்ளூஷன் வரும். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் இதுதான் காலம் 1. ஸோ இந்த காலம் 1ல் எல்லா எலமெண்ட்டுமே பாருங்கள் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அதனால் இது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இது வரைக்கும் தான் ஒரிஜினலாக வந்தது. இதுக்கப்புறம் நாமளாக எடுத்து கண்டுபிடிச்சி எழுதின வேல்யூஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா இது நாமளாக எடுத்து எழுதின வேல்யூ ஈக்குவேஷன், ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதில் எஸ்ஸுக்கு எத்தனை வேல்யூ இருக்குதுங்க, 4 வேல்யூ. ஸோ இந்த 4 வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம எஸ்பிளேனில் லொக்கேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன விதமான சிஸ்டம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எஸ்ஸுக்கு 4 வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளால் முடியாது. ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், எஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏங்கிற ஈக்குவேஷன் எப்படி மாறும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? ஸோ இந்த எஸ் ஸ்கொயர்டு, இந்த எஸ் ஸ்கொயர்டு நம்ம என்னென்னு எழுதுகிறோம், எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போ எஸ் பவர் 4 என்னென்னு எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8ன்னு வரும். ஸோ இதிலிருந்து எக்ஸுக்கு 2 வேல்யூ நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸுக்கான வேல்யூ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் எக்ஸுக்கான 2 வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மைனஸ் பிக்கு இங்கே 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 32 divided by 2a. So minus 6 plus or minus root of 4 divided by 2. So minus 6 plus or minus 2 divided by 2. So the minus 6 plus 2 by 2, no value, minus 6 minus 2 by 2. மைனஸ் 4 பை 2 ஒன்று கிடைக்கும், மைனஸ் 8 பை 2 கிடைக்கும் எக்ஸோட அந்த வேல்யூ. ஸோ தட் இஸ் மைனஸ் 2 ஒன்று மைனஸ் 4. ஸோ இதுதான் எக்ஸுக்கான 2 வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சதுல. இப்போ இந்த எக்ஸோட 2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கீங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்திருப்போம், எஸ் ஸ்கொயர்னு எடுத்திருப்போம், அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு போட்டோம்னா
ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர்டு எஸ்ஸாக மாறிடும். இந்த சைடு நம்ம ரூட் எழுதிடுறோம். ரூட் எழுதுகிறப்ப முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னு போடுறோம். -2 அப்படின்னு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்கு ரூட்டுக்கு வெளியே வர்றப்ப என்னென்னு வரும், ஜேன்னு வரும். √2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2க்கு வேல்யூ 1.4 ஜே. ஸோ இது எஸ்ஸோட ரெண்டு வேல்யூ, ஒன்று ப்ளஸ் 1.4 ஜே, another value is -1.4 ஜே. அதே போல் இன்னொரு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -4. x ஈக்குவல் டு -4 அப்படின்னு போட்டோம்னா எஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √(x). ஸோ இதில் எக்ஸுக்கு என்னென்னு போட போகிறோம், -4. ஸோ -4 போட்டோம்னா மைனஸ் வெளியே வர்றப்ப ஜேன்னு வரும். 4 வெளியே வர்றப்ப என்னென்னு வரும், 2ன்னு வரும். ஸோ அப்போ எஸ்ஸுக்கு ரெண்டு வேல்யூ +2j ஒன்று, -2j ஒன்று. ஆல்ரெடி இங்கே +1.4j ஒன்று, -1.4j. ஸோ இதை வந்து நாம் எஸ் பிளேனில் மார்க் பண்ணணும் அப்படின்னா இது பாசிட்டிவ் ரியல், இது நெகட்டிவ் ரியல், இது பாசிட்டிவ் இமேஜினரி, இது நெகட்டிவ் இமேஜினரி. ஸோ இது வந்து 1, 2, இது -1, -2j. இது இமேஜினரினா எல்லாமே ஜேல வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு +1.4jனா எங்கே வரும், இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக -1.4jனா இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம். +2j அப்படின்னா வேறு, -2jனா நெகட்டிவ் இமேஜினரி. ஸோ இதில் பாருங்கள், இந்த 4 போல்ஸும் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, இமேஜினரி ஆக்சிஸில் வெவ்வேறு இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது. சரிங்களா, வெவ்வேறு இடத்துல லொக்கேட் ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் லிமிட்டர்லி ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த இமேஜினரி ஆக்சிஸில் ஒரே இடத்த மல்டிபிள் போல்ஸாக என்ட்ராக இருந்தது, லொக்கேட் ஆகிருந்தது அப்படின்னா அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். ரூத் அரே கான்செப்ட் படி அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். பட் இங்கே பாருங்கள், போல்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடத்துல இமேஜினரி ஆக்சிஸில் லொக்கேட் ஆனதுனால இதை நம்ம என்ன சிஸ்டம்னு சொல்ல போகிறோம், லிமிட்டட்லி ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஃபைனலி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிற சிஸ்டம் ரூத் அரே மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணதில் கொடுத்துருக்கிற சிஸ்டம் என்ன சிஸ்டம்னு சொல்லலாம், இட் இஸ் அ லிமிட்டட்லி ஸ்டேபிள் சிஸ்டம். லிமிட்டட்லி ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரூத் அரேல ரெண்டாவது ஆன்சர் என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே ஃபைனலாக நம்ம ரெண்டு ரிசல்ட்டை இங்கே கன்க்ளூட் பண்ணணும். ஒன்று அது ஸ்டேபிளாக, அன்ஸ்டேபிளாக அல்லது லிமிட்டட்லி ஸ்டேபிளாக, மூணில் ஏதோ ஒன்று தான் இருக்கும், அதை சொல்லணும். இங்கே நம்ம அதை ஒன்று சொல்லிட்டோம். ரெண்டாவது ஆன்சர் என்ன சொல்லணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ரூட்ஸ், இந்த எஸ்ஸுடைய 6 ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 ரூட்டில் எத்தனை ரூட் எங்கெங்கே லொக்கேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸ்டேபிள்னால் கவலையே இல்லை, எல்லா ரூட்டும் லெஃப்ட் ஆஃபில் தான் லொக்கேட் ஆகும். இது லிமிட்டட்லி ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால நாம் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம் 4 ரூட் எங்கே லொக்கேட் ஆகிடுச்சு, இமேஜினரி ஆக்சிஸில். அப்போது 4 ரூட்ஸ் ஆர் லையிங் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு தியரிட்டிக்கில் எழுதணும், வேர்டிங்ஸில் எழுதணும். 4 ரூட்ஸ் ஆர் லையிங் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ். மொத்தம் 6 ரூட்டில் 4 ரூட்ஸ் இமேஜினரி ஆக்சிஸில் லொக்கேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 2 ரூட்ஸ் ஆர் லையிங் ஆன் லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த எஸ்பிளைன். எஸ்பிளைனுடைய லெஃப்ட் ஹாஃபில் லொக்கேட் ஆகும். ஸோ மொத்தம் 6 ரூட்டில் 4 இமேஜினரி ஆக்சிஸில் லொக்கேட் ஆகுது, 2 ரூட் லெஃப்ட் ஹாஃபில் லொக்கேட் ஆகுது. மீதி எத்தனை வந்தாலும் சரி அதை பூரா லெஃப்ட் ஹாஃப்னு எழுதிடலாம், ஏன்னா இட் இஸ் எ லிமிட்டட்லி ஸ்டேபிள் சிஸ்டம். சரிங்களா. ஸோ ரூத் அரே பொறுத்தளவுக்கு 4 மெத்தட் சொன்னோம். அதில் இந்த 00 மெத்தட் தான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 00 மெத்தட் வந்துச்சுன்னா இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ரூத் அரே ஃபார்ம் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்த அந்த ரோ ஃபுல்லாகவே 0 ஆகும். அப்படி 0 ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோ வச்சுக்கிட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஒரு தடவை எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த ரூத் அரே கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக பாசிட்டிவ் எலமெண்ட்டாக வருதான்னு செக் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்துருக்குது. இருந்தாலும் கூட அதை வச்சுக்கிட்டு இது ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த 0க்கு அப்புறம் வந்த வேல்யூ எல்லாமே நார்மலாக கண்டுபிடிச்சி எழுதுறது. ஸோ அதனால் இந்த எஸ்ஸுக்கு 4 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த எஸ்ஸுக்கு 4 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவை மறுபடியும் இந்த எஸ்ஸில் ரூட் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு இங்கே 2 வேல்யூ ஒன்று,
இன்னொரு எக்ஸ் வேல்யூ போடும்போது அனதர் 2 வேல்யூஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எஸ்ஸோடைய 4 வேல்யூ எடுத்து இந்த எஸ் பிளேனில் லொக்கேட் பண்ணி பார்க்கணும். அது எங்கே லொக்கேட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம ஃபைனலாக அந்த சிஸ்டத்துடைய ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டு இட் இஸ் எ லிங்க்டலி ஸ்டேபிள் சிஸ்டம். 4 ரூட் இமேஜினரி ஆக்சிஸ்லேயும் ரிமைனிங் 2 ரூட் லெஃப்ட் ஆஃப்லேயும் வந்திருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ.